ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்கலாங்க. அதாவது ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அதே மாதிரி பிம் ஆப்லாம் பயன்படுத்தி யூபிஐ ஐடி மூலமாக நீங்கள் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த தகவல் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மட்டுமல்ல, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த யூபிஐ ஐடி பயன்படுத்தி நம்ம அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஸோ நம்ம கரெக்டான அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ நம்மள அறியாமலே நம்ம வேற ஒருத்தர் நம்பருக்கு வந்து நம்ம தெரியாதனமா அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் எப்படி நம்ம திரும்பி வாங்குறது? இல்ல, நான் வந்து அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணேன், என் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிருச்சு, பட் அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகல, யாருக்கு போய் சேரணுமோ அந்த பணம் அவங்களுக்கு போய் சேரல. ஸோ 24 hours வெயிட் பண்ண சொன்னாங்க, வெயிட் பண்ணி பார்த்தோம், அப்பயும் போய் சேரல. இப்போ எனக்கு அந்த அமௌண்ட் எங்க இருக்கு, அந்த அமௌண்ட் எப்படி நான் ரெக்கவர் பண்றது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராட்லண்டா வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும். நீங்க அந்த டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் இருந்தாலும் உங்களுடைய யூபிஐ ஐடி மூலமா யாராவது வந்து பணம் டெபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி யூபிஐ ஐடி ரிலேட்டடான கம்ப்ளைண்ட் வந்து நம்ம எப்படி ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூபிஐ ஐடி மூலமா தான் அதிகமாக டிரான்சாக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ கடந்த ஜூலை 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பாருங்க எத்தனை கோடி டிரான்சாக்ஷன் ஆயிருக்குன்னு. 20 லட்சம் கோடி, 20.6 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடந்த ஜூலை 2024 வரைக்கும் யூபிஐ ஐடி மூலமா டிரான்சாக்ஷன் பண பரிமாற்றம் வந்து பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அப்போ இதுல தவறுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, அதே மாதிரி ஃப்ராடன்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த யூபிஐ ரிலேட்டடான கம்ப்ளைண்ட் எப்படி நம்ம சரியான முறையில பதிவு பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்பிசிஐ வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதான் வந்து என்பிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க த்ரூ தான் வந்து யூபிஐ ஐடி மூலமா டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்கும். ஸோ இதில் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பதிவு பண்றதுக்கு, யூபிஐ ரிலேட்டடான கம்ப்ளைண்ட் பதிவு பண்றதுக்கு இந்த ஹோம் பேஜ்ல பாருங்க கன்சியூமர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்க பாருங்க யூபிஐ கம்ப்ளைண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதும் யூபிஐ ரிலேட்டடான கம்ப்ளைண்ட் பதிவு பண்றதுக்கு உண்டான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பாருங்க, every end user customer can raise a complaint with respect to a UPI transaction on the PSP app or TPAP app அப்படின்னு கொடுத்துருக்காங்க. PSP அப்படின்னா பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ யாரு உங்களுடைய அந்த பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆப்பு. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அந்த அந்த பேங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூபிஐ ஐடி மூலமா பணம் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு அவங்க வந்து அசஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க ஒரு ஆப் வச்சிருக்காங்க அப்படின்னா அதான் வந்து பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆப். ஸோ அதன் மூலமா டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆப் மூலமாவே நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். அல்லது டிபிஏபி ஆப் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஆப் ப்ரொவைடர். இப்போ உதாரணத்துக்கு பிம் ஆப் வந்து எடுத்துக்கோங்களேன். நான் ஒரு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நான் பிம் ஆப்ல வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கேன், அதான் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் ப்ரொவைடரு. ஸோ அந்த டிபி ஆப் மூலமாகவும் நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இனிஷியலாகவே யூபிஐ ரிலேட்டடான எந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எந்த ஆப் மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணீங்களோ அந்த ஆப்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெண்டாவதா உங்களுடைய பேங்க் பிரான்ச் எதுவோ அந்த பிரான்ச்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் வந்து காமன். ஸோ ஒன்ஸ் 2 கம்ப்ளைண்ட்டும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க டைம் லிமிட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இத்தனை நாள் வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணி தரோம் அப்படின்ட்டு. ஸோ அத்தனை நாளுக்குள்ளார அல்லது அத்தனை ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி தரல அப்படின்னா டேரக்டா நீங்க இந்த என்பிசிஐ வெப்சைட் வந்துருங்க. ஸோ இதில் பாருங்க கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணியிருக்கோம், அதனால இந்த மாதிரி ஆப்ஷன் வருது. இதுல எது ரிலேட்டடான கம்ப்ளைண்ட் நீங்க பதிவு பண்ண போறீங்க? இப்போ டிரான்சாக்ஷன் ரிலேட்டடா, பின் நம்பர் ரிலேட்டடா, அக்கௌண்ட் ரிலேட்டடா, ரெஜிஸ்ட்ரேஷனா, எஸ்எம்எஸ், லாகினா, அதர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க டிரான்சாக்ஷன் ரிலேட்டடா கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அது கீழே பாருங்க நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன், எந்த வகையான டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, அதாவது பர்சன் டு பர்சன், ஒரு நபர்ல இருந்து இன்னொரு நபருக்கு வந்து நீங்க பண்ணிருக்கீங்களா, அல்லது பர்சன் டு மெர்ச்சன்ட் அப்படின்னு கொடுத்து. மெர்ச்சன்ட் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய மாலுக்கு வந்து போயிருப்போம், இல்லை கடைக்கு வந்து போயிருப்போம், அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு டேரக்டா அவங்க ஒரு கியூஆர் கோட் வச்சிருப்பாங்க, அதை ஸ்கேன் பண்ணி யூபிஐ ஐடி மூலமா நம்ம பணம் டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தோம்னா பர்சன் டு மெர்ச்சன்ட் அப்படின்னு வரும். அல்லது பர்சன் டு பர்சன் அப்படின்னா தனிநபர், ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் தான் பர்சன் டு பர்சன். ஸோ அந்த ஆப்ஷன் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கீழே 2வது ஆப்ஷன் இஷ்யூ அப்படின்னு இருக்கும். என்ன ப்ராப்ளத்துக்காக இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்க? இங்க பாருங்க, அமௌண்ட் டெபிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் டு பெனிஃபிஷரிஸ் அக்கௌண்ட், டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு பட் அமௌண்ட் டெபிட்டடு, இன்கரெக்ட்லி டிரான்ஸ்பர் டு அனதர் அக்கௌண்ட், அதாவது தவறுதலா நான் வேற ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பருக்கு பணத்தை அனுப்பிட்டேன், டிரான்சாக்ஷன் டைம்ட் அவுட் பட் அமௌண்ட் டெபிட்டட் இன் அக்கௌண்ட். ஸோ ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும், அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கும்.
அதே மாதிரி ப்ராட்லண்ட் டிரான்சாக்ஷன் யாராவது தவறுதலா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் பெண்டிங்னே காமிச்சிட்டு இருக்கோம். டிரான்சாக்ஷன் நாட் பெர்மிட்டட், டிரான்சாக்ஷன் பண்ண முடியாம ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். டிரான்சாக்ஷன் வந்து டிக்ளைன்ட் அப்படின்னு வரும். த்ரெஷோல்ட் எக்ஸீடர், அந்த லிமிட் வந்து எக்ஸீடர் அப்படிங்கிற எரர். ஸோ இதுல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா தவறுதலா நம்ம பணம் அமிச்சிட்டோம் அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு இந்த இன்கரெக்ட்லி டிரான்ஸ்பர் டு அனதர் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கும், பட் ஆப்போசிட் இந்த ரிசீவருக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்காது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டெபிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் டு பெனிஃபிஷரிஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஆப்ஷன் எதுவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு 500 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட் நான் டிரான்சாக்ஷன் பண்ணேன், அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு பட் கிரெடிட் ஆகலை, இல்லது நான் வந்து தவறுதலாக வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் மாற்றி பண்ணிட்டேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஐடி யூபிஐ ஆப்ல அந்த டிரான்சாக்ஷன் ஐடி ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா, ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஐடி நம்பரை இதில் அப்படியே ஃபுல்லாக கரெக்டாக டைப் பண்ணிடணும். அடுத்தபடியாக பேங்க் நேம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த யூபிஐ ஐடி, நீங்கள் எந்த யூபிஐ ஐடியில இருந்து பணம் அனுப்பிச்சிங்களோ அதாவது உங்களுடைய யூபிஐ ஐடி இந்த லைன்ல ஃபுல்லாக அப்படியே டைப் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, எந்த தேதியில டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அந்த டேட் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருங்க. மொபைல் நம்பர், அந்த யூபிஐ ஐடி ஆப்ல எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர். தென் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க கேட்குறாங்க. அந்த பிடிஎஃப் ஃபைல கன்வெர்ட் பண்ணிட்டு இதில் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 MBக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ பிடிஎஃப் ஃபைலும் அட்டாச் பண்ணலாம், இமேஜ் ஃபைலும் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபர்தராக அவங்க ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. பேங்க் தரப்புல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஆப்ல வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடணும், பேங்க்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த NPCI வெப்சைட்ல யூபிஐ ஐடி ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ல போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.